செங்கல்பட்டு மாவட்ட ஃபென்சிங் சாம்பியன் அசோசியேஷன் ஏற்பாட்டில் நடந்த தமிழ்நாடு ஃபென்சிங் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் 2024-2025ற்கான வாள்வீச்சு போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள ஃபாத்திமா அன்னை சோஷியல் வெல்ஃபேர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக லயன் ஏஆர் டில்லிபாபு, பிரசிடென்ட் சிடிஎஃப்சிஏ அவர்கள் தலைமையேற்று விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் சிஇஓ ஜேஎம் பெர்னாண்டோ, வெர்டிவ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் CAO ASI ரங்கராஜன், நரசிம்மன், சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபவுண்டர் மற்றும் சேர்மன் டாக்டர் ஆர் விவேகானந்தன் மற்றும் CDFCA செக்ரட்டரி என் சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த வாள்வீச்சு போட்டியில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். இந்த வாள் விளையாட்டோட சிறப்பு என்னன்னா, இதனுடைய அதிவேகமான அந்த வாழ்வீச்சு, அந்த வாழ்வீச்சை தடுக்கக்கூடிய அந்த தன்மை, அதற்கு பாதுகாத்து பின்னோக்கியோ அல்லது முன்னோக்கியோ சென்று அதை தாக்கி எடுக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு அமைப்பு, மூளை அமைப்பு வேணும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் டென்னிஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பால் வருது அதை டேக்கிள் பண்ணுறாங்களோ அதே அளவிற்கு இந்த விளையாட்டிலையுமே பால் வேகமாக வரும் பொழுது அதை தற்காத்துக் கொள்வதற்காக பின்னோக்கி செல்ல வேண்டும், அவர் தடுத்து விளையாட வேண்டும், அவர் முன்னோக்கி சென்று அவர் தாக்க வேண்டும். இது மாதிரி பல்வேறு நிலைவுகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு வினாடிக்குள்ளே அவர்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் மாணவர்களுடைய மூளைத்திறன், அவங்களுடைய திறன் மற்ற விளையாட்டை விட அதிகப்படியாக இருக்கும். இதில் அதிகப்படியாக இருந்தால் தான் அவங்க ஒரு நேஷனல் லெவல்லையோ பல்வேறு பரிணாமங்களை அடைய முடியாது. அதனால் இது சிறு வயதில் கொஞ்சம் ப்ராக்டிஸை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, முதல்ல ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட் சொல்லுவோம். ஸ்டெப் மூவ்மெண்ட்னா முதல்ல முன்னாடி பின்னாடி போகக்கூடிய வாய்ப்புகள், அவங்க எப்படி டிஃபென்ஸ் பண்ண முடியும், அட்டாக் பண்ணும்போது ஃபார்வர்ட் போகிறது, டிஃபென்ஸ் வரும்போது ரிட்ரீட் ஆகிறது, இந்த மாதிரி பல்வேறு முறையில் கற்று தந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு அட்டாக் பண்ணுறது, அது பேரிங் சொல்லக்கூடிய அதை தடுத்து எப்படி ஆடுறது, அதுக்கு பல்வேறு ஒரு காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த விளையாட்டு மற்ற விளையாட்டுகளை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு சிறந்த ஒரு புத்தியை உருவாக்கக்கூடிய விளையாட்டாக அமைகிறது.